பிரதர், ஓம் குட் சாந்தி. மார்னிங். ஓம் சாந்தி சிஸ்டர், குட் மார்னிங். ஓம் சாந்தி, குட் மார்னிங். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் சிஸ்டர். ஓகே. சத்குருவார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சிஸ்டர், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர். சரி, ஓகே சிஸ்டர், மொழி வாசிக்கல இன்னைக்கு. படமாக வாக்கியங்களை கேட்போம். 20-2-2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது விகாரங்களை தானம் செய்வதால் கிரகணம் நீங்கும். மேலும் இந்த தமோ பிரதானமான உலகம் சதோ பிரதானமாக மாறும் அப்படின்னு அப்பா தலைப்பு கொடுத்துருக்காங்க பிரதர். தந்தை கிட்ட விகாரங்களை தானம் செய்யணும், அப்பதான் கிரகணம் விலகும். தமோ பிரதான உலகம் சத்துவ பிரதானமா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் எந்த விஷயத்தில் ஒரு பொழுதும் தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடாது. பதில்: நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் ஒரு பொழுதும் தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடாது. ஏனென்றால் இந்த பிறவி வைரத்திற்கு சமமாக மகிமை செய்யப்படுகிறது. இந்த வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இங்கு நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்கின்றீர்களோ, வருமானம் செய்கின்றீர்களோ, அந்த அளவு கணக்கு வழக்குகள் முடிந்துவிடும் சொல்லியிருக்காங்க. பதில் அப்பா சொல்லியிருக்காங்க. தன்னுடைய அந்த என்ன சிஸ்டர், தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய சோர்ந்து போய் ஒரு பொழுதும் தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடாது. எப்போ அந்த மனசோர்வடைஞ்சு அந்த தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்றது சொல்றாரு. மனசோர்வு அடையாதீங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா இந்த பிறவி வந்து வைரத்துக்கு சமமான பிறவி. இதோட மகிமையை பாடணும், இந்த வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்போதுதான் ஞானத்திறமை கேட்டுட்டே இருப்போம். எவ்வளவு காலம் வாழ்க்கை நினைவு பண்றீங்களோ அந்த அளவு உங்களுடைய கணக்கு வழக்குகள் நிறைந்து விடும் அப்படின்னு நிறைவேறிடும். சங்கமயத்துல வாழ்ந்துட்டே இருக்கீங்களோ அப்பதான் உங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் முழுசா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்ப இந்த வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் ஞானத்தை கேட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னு இருக்காரு. ஆமா. பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. இன்று வியாழக்கிழமை. குழந்தைகள், நீங்கள் இதனை சத்குருவார் என கூறுவீர்கள். ஏனென்றால் சத்தியுகத்தை படைப்பவர் சத்யநாராயணர் கதையை நடைமுறையில் கூறுகின்றார். நரனில் இருந்து நாராயணராக ஆக்குகின்றார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என மகிமை செய்யப்படுகிறது. மேலும் விருட்சபதியாகவும் இருக்கிறார். இது மனித உலக மரமாக இருக்கிறது. இதனை கல்ப விருட்சம் என கூறப்படுகிறது. கல்பம் என்றால் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மிகச் சரியாக திரும்பவும் நடக்கிறது. மரமும் கூட திரும்பவும் வளர்கிறது அல்லவா? 6 மாதம் கழித்து பூக்கள் மலரும். பிறகு தோட்டக்காரர்கள் வேரோடு எடுத்து விடுகின்றனர், மீண்டும் நடுகின்றனர். அதன் மூலம் மலர்கள் மலர்கின்றன. சொல்லுங்க பிரதர். அந்த குரு இது சத்குருவார், அதனால சொல்றாரு சத்திய யுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு. இவர் தான் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளலாவும் இருக்காரு, விருட்சபதியாவும் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. விருட்சபதி அப்படின்னா கல்ப விருட்ச மரம் இருக்கு இல்லையா, அதுல விதை ரூபமா இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதுனால அப்படி சொல்றாங்க. இந்த கல்பம்ன்றது 5000 வருஷம். எப்படி தோட்டக்காரன் வந்து அந்த தோட்டத்துல வளரக்கூடிய அந்த செடி இருக்குது இல்லையா, பூக்கள் மலர்ந்ததுக்கு அப்புறம் அந்த செடியை வேரோட புடுங்கிட்டு மறுபடியும் வேற செடி நடுவார் இல்லையா, அது போல இந்த பழைய உலகம் இப்ப விநாசம் ஆயிடும். தந்தை வந்து புது உலகத்தின் ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சிஸ்டர். கல்பம் என்றால் 5000 ஆண்டு, பிறகு மிக சரியாக திரும்பவும் நடக்கிறது. ஆமா. தந்தையின் ஜெயந்தியை அரைக்கல்பம் கொண்டாடுகின்றனர். பிறகு அரைக்கல்பம் மறந்து விடுகின்றனர். பக்தி மார்க்கத்தில் அரைக்கல்பமாக நினைவு செய்கின்றனர். பாபா எப்பொழுது வந்து மலர் தோட்டத்தை உருவாக்குகின்றார்? தசைகளும், அதாவது கிரகங்கள் அதிகம் உள்ளன. பிரகஸ்பதி தசை ஏற்படுகிறது. பிறகு இறங்கும் கலையின் தசை ஏற்படுகிறது. இந்த நேரம் பாரதத்தில் ராகுவின் கிரகம் பிடித்திருக்கிறது. சந்திரனுக்கும் கூட கிரகணம் ஏற்படுகிறது அல்லவா? எனவே தானம் கொடுத்தால் கிரகணம் நீங்கும் என கூறுகின்றனர். இந்த பஞ்ச விகாரங்களை தானம் கொடுங்கள், கிரகணம் நீங்கும் என தந்தை கூறுகின்றார். இப்பொழுது முழு உலகிலும் பஞ்ச தத்துவங்களின் மீதும் கிரகணம் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் தமோ பிரதானமாக இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் முதலில் புதியதாக பிறகு பழையதாக அவசியம் ஏற்படும்.
ம். புதியதை சதோ பிரதானம் என்றும் பழையதை தமோ பிரதானம் என்றும் கூறுகின்றனர். சொல்லுங்க பிரதர். இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்போதெல்லாம் ஏதாவது பொருள் தானம் கொடுங்க மற்றவங்களுக்கு, அப்ப அந்த கிரகணம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா நம்ம ஜாதகத்துல கட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அந்த ராகு திசை இருக்குது, இந்த கேது திசை இருக்குது, செவ்வாய் திசை இருக்குது அப்படின்னா ஏதாவது தானம் கொடுத்தீங்கன்னா விலகும், தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த 5 விகாரங்களை தந்தை கிட்ட தானம் செய்யுங்க, அப்ப ஆத்மாக்களினுடைய தோஷம் குறைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த உலகம் கூட தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமா ஆகும். அதான் 5 பஞ்ச தத்துவங்கள் கூட தமோ பிரதானமா இருக்குது, அதுவும் கூட சத்துவ பிரதானமா ஆக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க விகாரங்களை தானம் செய்தா போதும் அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே சார். நம்ம விகாரங்களை தானம் பண்ணிட்டு தூய்மையாகும் போது பஞ்ச தத்துவங்களும் தூய்மை ஆயிடும் அப்படின்னு அப்பா வந்து புரிய வைக்கிறாங்க. சதோ பிரதானமாக மகாத்மாவாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் பஞ்ச விகாரங்கள் இல்லை. யாருக்கிட்டேன்னா குழந்தைங்க கிட்ட, சிறிய குழந்தைகளை. ஆமா, அதான் குழந்தைங்க கிட்ட அந்த பஞ்ச விகாரங்கள் இல்லாத காரணத்தினால்தான் அவங்கள மகான் ஆத்மாக்கள், குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, அது போல சொல்றதுக்கு காரணம் என்னன்னா குழந்தைங்கிட்ட அந்த 5 விகாரம் இல்லாத காரணத்தினாலதான் அப்படிங்கிறாங்க. சரிங்க. காரணம் என்னன்னு தெரியாது அதுங்களுக்கு. ஏனென்றால் அவர்களிடம் பஞ்ச விகாரங்கள் இல்லை. பக்தியின் சன்னியாசிகள் சிறு வயதில் செய்கின்றனர். ராம தீர்த்தர் கிருஷ்ணருடைய பூஜாரியாக இருந்தார். சந்நியாசம் செய்த பிறகு பூஜை நின்று விட்டது. இவ்வுலகிற்கு தூய்மை வேண்டுமல்லவா? பாரதம் முதலில் அனைத்தையும் விட தூய்மையாக இருந்தது. எப்போது தேவதைகள் நேர் எதிரான விகார வழியில் நடக்க ஆரம்பித்தார்களோ அதன் பிறகு நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு சொர்க்கத்தின் பொருட்கள், தங்க மாளிகைகள் போன்றவை அழிந்து விட்டது. துவாபர யுகத்துல அந்த தங்க மாட மாளிகை எல்லாம் உள்ள போயிடுச்சு, பூமிக்குள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டு அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த முரளியில இப்படி வந்து கேட்டு. தேவதைங்க எப்ப அந்த விகார வழியில தூய்மையான பாரதமா இருந்துச்சு, தேவதைகள் வாழும்போது அவங்களே இந்த விகார வழியில போகும்போது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதான் துவாபர யுக காலம் கரெக்டா சொல்றாரு. ஓகே சார். திரேதாயுக கடைசியில அவங்க துவாபர யுகத்துல வந்து மாற போறாங்க. அதனால வந்து திரேதாயுக கடைசியில வந்து நிலநடுக்கம் வந்து சொர்க்கத்தோட பொருள் எல்லாம் உள்ள போயிடுச்சு. ஆமா, அந்த சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிறது தகுதி இல்லாம மாறி போயிட்டோம் தேவதைகள் எல்லாமே. அதனால அதெல்லாம் உள்ள போயிடுச்சு. போன்றவை அழிந்து விட்டது. பிறகு புதியதாக உருவாகும். அழிவு அவசியம் ஏற்படும். ராவண ராஜ்யம் ஆரம்பமானது முதல் தொல்லைகள் ஏற்படுகின்றது. இந்த நேரம் அனைவரும் தூய்மையற்றவர்களாகிவிட்டனர். சத்தியுகத்தில் தேவதைகள் ராஜ்யம் செய்தனர். அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையே சண்டையை காட்டியுள்ளனர். ஆனால் தேவதைகள் சத்தியுகத்தில் இருந்தனர். அங்கு சண்டை எவ்வாறு ஏற்படும்? சங்கம யுகத்திலும் தேவதைகள் இல்லை. உங்களுடைய பெயர் பாண்டவர்களாகும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டதில்லை. இவையெல்லாம் கட்டுக்கதைகள். எவ்வளவு பெரிய உலக மரமாக மனித சிருஷ்டி இருக்கிறது. இதில் எவ்வளவு இலைகள் கணக்கில்லாமல் இருக்கிறது. இதனை யாராவது கணக்கிட முடியுமா? சங்கம யுகத்தில் தேவதைகள் இல்லை. தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மா இதனை கேட்டு தலையசிக்கின்றது. சொல்றீங்களா? அந்த சத்தியுகத்துல தேவதைங்க இருந்தாங்க, அங்க யாரும் சண்டையிட்டு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது அஹிம்சை நிறைந்த உலகம். சங்கம யுகத்துல கூட சண்டையிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இங்க தேவதைங்க யாரும் கிடையாது அப்படிங்கிறாரு. தேவதைங்க சத்தியுகத்துல மட்டும்தான் இருந்தாங்க, சங்கம யுகத்துல பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துன்னு அங்க சாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுவும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாரு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கு இடையிலையும் சண்டை நடந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவுமே கட்டுக்கதை அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அவங்க ஏதோ அவங்களுக்கு புத்தியில ஏதாவது டச் ஆகுதோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க கதையா. ஆனா எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆத்மா இதனை கேட்டு தலை அசைக்கின்றது. ஆமா, நான் ஆத்மா, பாபா உனக்கு கற்பிக்கின்றார், இதனை உறுதியாக நினைவில் கொள்ள வேண்டும். தந்தை நம்மை தூய்மை இல்லாத நிலையில் இருந்து தூய்மையாக்குகின்றார். நல்ல மற்றும் கெட்ட சமஸ்காரங்களை ஆத்மாவில் மட்டுமே இருக்கிறதல்லவா? ஆத்மா தனது உடல் வாய் மூலமாக நமக்கு படிப்பிக்கின்றார். பாபா படிப்பிக்கின்றார் என கூறுகிறது. எனக்கும் புரிய வைப்பதற்கு உடல் வேண்டும் என தந்தை கூறுகின்றார்.
பாபா ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு ஞானத்தை கூற வருகின்றார் என்ற மகிழ்ச்சி ஆத்மாவில் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது எதிரில் அமர்ந்துள்ளீர்கள். மதுபனுக்கு மகிமை இருக்கிறது. அவர்தான் ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார் அல்லவா? அனைவரும் அவரை அழைக்கின்றனர். உங்களுக்கு இங்கு அவருக்கு முன்பாக அமர்ந்திருப்பதில் ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆனால் அனைவரும் இங்கு வந்திருக்க முடியாது. தன்னுடைய வேலை, சேவை இவற்றை கவனிக்க வேண்டும். ஆத்மாக்கள் கடலின் அருகில் வந்து தாரணை செய்து பிறகு சென்று மற்றவர்களுக்கு கூற வேண்டும். இல்லையெனில் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? சொல்றீங்க, வாசிக்குவா. கடலுக்கு அருகாமையில வந்து ஞானத்தை கேட்டுட்டு போய் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத சொல்றாரு. தாரணை இங்க வந்து ஞானத்தை தாரணை செய்துட்டு மற்றவங்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. பாபா கூட இந்த உடலை ஆதாரம் எடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆத்மா மட்டும் தனியா இருந்து எதையும் செய்ய முடியாது. உடல்ல வந்து அதை சொல்லும் போதுதான் நம்மளும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்புறம் அந்த சம்ஸ்காரத்தை பத்தி சொல்றாரு. ஆத்மா நல்ல கெட்டது சம்ஸ்காரம் அதோட பதிவோட தான் அடுத்த பிறவிக்கு போகும் அப்படின்றதையும் சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இப்ப அசுர சம்ஸ்காரமா இருக்குது. இப்ப நீங்க தெய்வீக சம்ஸ்காரம் உடையவர்களா ஆகணும் அப்படின்னு இருக்காரு. இல்லையெனில் மற்றவர்களுக்கு கூற வேண்டும். இல்லையெனில் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? யோகி மற்றும் ஞானி ஆத்மாக்களுக்கு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. இப்பொழுது சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது அல்லவா? பகவான் வாக்கியம் கிருஷ்ணருக்காக பகவானின் வாக்கியம் என்று சொல்லப்படுவது இல்லை. அவர் தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர் ஆவார். தெய்வீக தர்மம் என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது தேவி தேவதை தர்மம் இல்லை, படைக்கப்படுகிறது என குழந்தைகள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் தன்னை தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்கள் என கூற மாட்டீர்கள். இப்பொழுது பிறகு நீங்கள் பிராமண தர்மத்தை சேர்ந்தவர்கள் இல்ல. இப்பொழுது நீங்கள் பிராமண தர்மத்தை சேர்ந்தவர்கள் தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகளின் நிழல் கூட இந்த அழுக்கான உலகில் பட முடியாது. இங்கு தேவதைகள் வர முடியாது. உங்களுக்காக புதிய உலகம் வேண்டும். லட்சுமி பூஜை செய்வதற்கு முன் வீட்டை எவ்வளவு சுத்தம் செய்கின்றனர். ஆக இந்த உலகம் எவ்வளவு சுத்தமாக வேண்டும். முழு உலகமும் அழியத்தான் வேண்டும். லட்சுமியிடம் மனிதர்கள் செல்வத்தை கேட்கின்றனர். லட்சுமி பெரியவரா அல்லது ஜெகதம்பா பெரியவரா? அம்பாளுக்கு நிறைய சொல்றீங்களா அவரு? அந்த லட்சுமி பாருங்க, லட்சுமி பூஜை செய்யும் போது கூட வீட்டெல்லாம் எவ்வளவு தூய்மையாகிட்டு தான் லட்சுமி பூஜை செய்யறாங்க. அப்போ உண்மையிலேயே லட்சுமி வரணும்னா இந்த பழைய உலகம் எல்லாமே, இந்த தூய்மையற்ற உலகம் எல்லாமே விநாசம் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. தேவதைகளின் நிழல் கூட இந்த பதித்தமான உலகத்துல பட முடியாது அப்படின்னு இருக்காரு. தேவதைகளின் உலகம் சத்தியுகம் மட்டுமே அப்படின்னு இருக்காரு சிஸ்டர். ஓகே சரி, ஓகே. பழைய உலகம் வந்து அழிந்தாகத்தான் வேண்டும். ஆமா, அப்பதான் அப்பதான் வந்து இந்த லட்சுமி பூஜை செய்வதற்கு முன் வீட்டை எவ்வளவு சுத்தம் செய்கின்றனர். ஆக உலகம் எவ்வளவு சுத்தமாக வேண்டும். முழு உலகமும் அழியத்தான் வேண்டும் அப்படின்னு அப்பா வந்து சமிக்கை கொடுக்கறாங்க. அடுத்து லட்சுமி பெரியவரா ஜெகதம்பா பெரியவரான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, அம்பாளுக்கு நிறைய கோவில்கள் உள்ளன. மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. லட்சுமியை சொர்க்கத்தின் எஜமானியாக மற்றும் ஜெகதம்பாவை சரஸ்வதி தேவியாக கூறுகின்றனர். ஜெகதம்பாவே பிறகு லட்சுமியாக ஆகின்றார். உங்களுடைய நிலை தேவதைகளை விட உயர்ந்தது. தேவதைகளுடையது குறைந்தது, உயர்ந்ததிலும் உயர்ந்தது பிராமண குலம் அல்லவா? தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள் இல்லையா? அதான் பிராமணர்கள் குலம் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சரஸ்வதி இருந்தது, ஜெகதம்பா சரஸ்வதி இருந்தது பிராமண குலத்துல இல்லையா? அவங்க சொர்க்கத்தின் எஜமானி அப்படின்னு சொல்றாங்க லட்சுமிய. அதுக்கு முந்தின பிறவி சரஸ்வதி இல்லையா அப்படின்றத சொல்றாரு. ஓகே சார். ஜெகதம்பா சரஸ்வதிங்கிறது கடைசி பிறவி அவங்களுக்கு. அப்ப அவங்கள்ட்ட வந்து செல்வம் இருக்காது. அதனால அவங்கள்ட்ட வந்து குணங்கள் இருக்கும். அந்த குணத்தை தாரணை பண்ணி அவங்க அடுத்த பிறவில லட்சுமியா வராங்கிற சமிக்கையா பாங்க சொல்றாரு. ஆமா, ஞானத்தின் மூலமா குணங்களை தாரணை செய்து அப்புறம் லட்சுமி ஆகிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தது பிராமண குலம் அல்லவா? நீங்கள் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர். சரஸ்வதி ஜெகதம்பா என மகிமை செய்யப்படுகிறது. அவர்கள் மூலம் என்ன கிடைக்கிறது? உலக அரசாட்சியாகும். அங்கு நீங்கள் செல்வந்தராக இருப்பீர்கள். அங்கு உலக ராஜ்யம் கிடைக்கும். பிறகு ஏழ்மையாகி பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும். பிறகு லட்சுமியை நினைவு செய்வார்கள்.
ஒவ்வொரு ஆண்டும் லட்சுமிக்கு பூஜை செய்கின்றனர், மேலும் அழைக்கின்றனர். ஜெகதம்பாவை ஒவ்வொரு ஆண்டும் அழைப்பது இல்லை, ஆனால் எப்பொழுதும் பூஜை நடைபெறுகிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெகதம்பா கோவிலுக்கு செல்வார்கள். இங்கு கூட எப்பொழுது விரும்பினாலும் ஜெகதம்பாவை சந்திக்க முடியும். நீங்களும் கூட ஜெகதம்பா அல்லவா? அனைவருக்கும் உலகத்தின் எஜமானராக ஆவதற்கான வழிகாட்டுபவர்கள். ஜெகதம்பாவிடம் அனைவரும் நிறைய வேண்டுகின்றனர், லட்சுமியிடம் செல்வத்தை மட்டும் வேண்டுகின்றனர். ஜெகதம்பாவிடம் நிறைய வேண்டுதல் நிறைவேறது பிரதர். ஆமா, ஜெகதம்பா கிட்ட நிறைய வேண்டுறாங்க, அது வேணும் இது வேணும்னு கேட்டு. ஆனா சரஸ்வதி கிட்ட தான் எல்லாத்தையும் கேக்குறாங்க, நிறைய கேக்குறாங்க. ஆனா லட்சுமி கிட்ட வெறும் செல்வத்தை மட்டுமே கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஜெகதம்பாவை சந்திக்க முடியும். நீங்களும் கூட ஜெகதம்பா அல்லவா? நம்மளையும் ஜெகதம்பா. ஒவ்வொரு ஆண்டும் ஜெகதம்பாவை ஒவ்வொரு ஆண்டும் அழைப்பதில்லை, ஆனால் எப்பொழுதும் பூஜை நடைபெறுகிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெகதம்பா கோவிலுக்கு செல்வார்கள். எங்கு கூட எப்பொழுது விரும்பினாலும் ஜெகதம்பாவை சந்திக்க முடியும். நீங்கள் கூட ஜெகதம்பா அல்லவா? நம்மளும் ஜெகதம்பான்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு. ஆமா, ஜெகத்துக்கே அதிபதியாக போறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. லட்சுமியிடம் செல்வத்தை மட்டும் வேண்டுகின்றனர், நிறைய வேண்டுதல்கள் செய்கின்றனர். எனவே அனைவரை காட்டிலும் உயர்ந்த அந்தஸ்து இப்பொழுது உங்களுடையதாகும். இப்பொழுது தந்தையிடம் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். தந்தை பிராப்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய வம்சத்தில் இருக்கின்றீர்கள். பிறகு தெய்வீக வம்சத்திற்கு செல்வீர்கள். இந்த நேரம் உங்களுடைய மனதின் விருப்பங்கள் எதிர்காலத்திற்காக நிறைவேறுகிறது. மனிதர்களுக்கு விருப்பங்கள் இருக்கும் அல்லவா? உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுகின்றன. இது அசுர உலகமாக இருக்கிறது. இக்காலத்தில் குழந்தைகளை எவ்வளவு பெற்றுக் கொள்கின்றனர்? குழந்தைகளுக்கு சத்தியுகத்தில் கிருஷ்ணருடைய ஜென்மம் எப்படி ஏற்படும் என்று காட்சி காட்டப்பட்டது. அங்க மேல எதுவும் சொல்றீங்களா பிரதர்? ஓகே. குழந்தைகளுக்கு சத்தியுகத்தில் கிருஷ்ணருடைய ஜென்மம் எப்படி ஏற்படும் என்ற காட்சி காட்டப்பட்டது. அங்கு அனைத்தும் விதிபூர்வமாக நடக்கும். துக்கத்தின் பெயரே கிடையாது. அதற்கு பெயர் சுகதாமம். நீங்கள் பல முறை சுகத்தை கடந்து வந்திருக்கிறீர்கள். அநேக முறை தோல்வியும் வெற்றியும் அடைந்தீர்கள். நமக்கு பாபா கற்பிக்கின்றார் என்ற நினைவு இப்பொழுது வந்துவிட்டது. பள்ளியிலும் ஞானத்தை படிக்கின்றனர், நல்ல தன்மைகளை கற்றுக்கொள்கின்றனர். ஆனால் அங்கு லட்சுமி நாராயணர் போன்ற நல்ல நல்ல பண்புகளை கற்பது இல்லை. இப்பொழுது நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றீர்கள். சர்வகுண சம்பன்ன என்ற மகிமையும் செய்யப்படுகிறது. ஆக நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும். குழந்தைகள், நீங்கள் வாழ்வில் ஒருபோதும் தொந்தரவுக்கு உள்ளாக கூடாது. ஏனென்றால் வைரம் போன்ற வாழ்க்கை என மகிமை செய்யப்படுகிறது. இதனை நன்றாக பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஞானம் கேட்பீர்கள். வியாதி இருந்தாலும் ஞானம் கேட்க முடியும், தந்தையை நினைவு செய்ய முடியும். இங்கு எவ்வளவு காலம் வாழ்கின்றீர்களோ அவ்வளவு சுகமாக இருப்பீர்கள். வருமானம் ஏற்படும், கர்மத்தின் கணக்கு முடியும். பாபா சத்தியுகம் எப்பொழுது வரும்? இந்த உலகம் கெட்டு போய்விட்டது என குழந்தைகள் கூறுகின்றனர். தந்தை கூறுகின்றார், முதலில் கர்மாதித்த நிலையை அடையுங்கள். எவ்வளவு முடியுமோ நன்றாக முயற்சி செய்யுங்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அதாவது இந்த சொர்க்கத்துல தேவி தேவதைகள் இருக்காங்க அப்படின்னா அங்க யாரும் குணங்களை தாரணை செய்யறது கிடையாது. சர்வகுண சம்பன்னம் அப்படின்ற மகிமை தான் அவங்களுக்கு இருக்கே தவிர குணங்கள் அங்க தாரணை செய்வாங்கன்னு இல்லை. இப்பதான் நீங்க குணங்கள் எல்லாம் தாரணை செய்துட்டு அந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க தந்தையை நினைவு செய்யணும், தூய்மையாகணும், கர்மா தீர்த்த நிலையை முதல்ல அடையுங்க அப்படின்னு சொல்றாரு. கர்மங்கள் எல்லாம் தீர்த்த நிலை, அதாவது விகர்மங்களை எல்லாம் முடிச்சிடுங்க. எல்லாமே அகர்மம் செய்யக்கூடியதாகவும் சுகர்மம் செய்யக்கூடியதாகவும் மாத்திக்கங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அதன் மூலமா தான் கர்மாதீத்த நிலையை அடைய முடியும் உங்களால. அந்த சர்வகுண சம்பன்னம் அப்படிங்கிற நிலையை நீங்க அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். குழந்தைங்க கேக்குறாங்களாம் சத்தியகம் எப்பொழுது வரணும். அதுக்கு பாபா பதில் சொல்றாங்க, முதலில் கர்மாதித்த நிலையை அடையுங்கள், நன்றாக முயற்சி செய்யுங்கள், சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சமிக்கை கொடுக்குறாங்கப்பா. இதுதான் முறையான நினைவாகும். ஒரு சிவனை பக்தி செய்வதே முறையான சதோ பிரதானமான பக்தியாகும். பிறகு தேவதைகளை நினைப்பது சதோ பிரதான நிலை பக்தியாகும். சதோ பிரதான நிலையான பக்தியாகும்.
சிவனை நினைக்கிறது வந்து சத்துவ பிரதான பக்தி. பிரதான பக்தி. தேவதையில நினைக்கிறது வெறும் சதோநிலையான சதோ நிலையான பக்தி. ஆமா, அது டிகிரி குறைஞ்சு போயிருது இல்லையா, சொல்றாரு. நடந்தாலும் அமர்ந்தாலும் என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகிறார். ஹே பத்தித்த பவனரே, விடுவிப்பவரே, வழிகாட்டியே என குழந்தைகள் அழைக்கின்றனர். இவ்வாறு ஆத்மாதானே கூறுகின்றது இல்லையா? குழந்தைகள் நினைவு செய்கின்றன. தந்தை இப்பொழுது நினைவுபடுத்துகிறார். ஏ துக்கத்தை போக்கி சுகத்தை தருபவரே, வாருங்கள், எங்களை துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள், காப்பாற்றுங்கள், அமைதியான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என நீங்கள் நினைத்து வந்தீர்கள். உங்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன். பிறகு சுகதாமத்தில் நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன். இப்பொழுதுதான் உங்களுடன் இருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது கல்வியை சொல்லுங்க பிரதர். தந்தை வந்து உங்களுக்கு துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவரை வாருங்கள் அப்படின்னு தான் கூப்பிட்டீங்க, அமைதி கொடுங்க அப்படின்லாம் கேட்டீங்க. அதுதான் வந்திருக்கேன். ஆனா நான் உங்களை சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் ஒரு புது சுகதாமத்துக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமம் போகணும் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசி. இருக்க மாட்டேன். இப்பொழுது கல்வியை தருவதன் கூடவே வீட்டிற்கும் என்னோடு அழைத்து செல்கிறேன். நான் எனது அறிமுகத்தை குழந்தைகள் உங்களுக்கு நல்ல முறையில் கூறுகிறேன். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அதன் ஆதாரத்தில் அங்கு பிராப்தி அடைவார்கள். ஞானத்தையோ தந்தை மிகவும் அதிகம் கற்பிக்கின்றேன். எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்யுங்கள். இதனால் பாவங்கள் அழியும், மேலும் பறப்பதற்கு ரெக்கை கிடைக்கும். ஆத்மாவிற்கு ஸ்தூலமான ரெக்கைகள் கிடையாது. ஆத்மா ஒரு சிறிய புள்ளியாக இருக்கிறது. ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் அறிமுகம் யாருக்கும் இல்லை. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், இதனை யாரும் அறியவில்லை என தந்தை கூறுகின்றார். என் மூலமாக என்னை பற்றியும் எனது படைப்பை பற்றியும் புரிந்து கொள்வார்கள். நான் மட்டுமே வந்து குழந்தைகளுக்கு எனது அறிமுகத்தை தருகிறேன். ஆத்மா என்றால் என்ன, அதையும் புரிய வைக்கின்றேன். இதைத்தான் ஆத்மா தன்னை உணர்தல் என கூறப்படுகிறது. நான் வந்துதான் என்னுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும்னு உங்களுக்கு கீதையில சொல்லியிருக்காங்க இல்லையா, அது போல பாபாவும் இங்க சொல்றாரு. நான் வந்துதான் உங்களுக்கு உங்களுடைய 84 பிறவிகளின் ரகசியத்தையும் சொல்லி தருவேன். ஆத்மான என்ன, பரமாத்மா என்ன, ஆத்மா வெறும் ஒளிப்புள்ளி தான். அதுல 84 பிறவிகளின் பாகம் பதிவாயிருக்குது. இந்த சிருஷ்டி சக்கரம் கூட இப்படி முதல் இடைக்கடை இப்படி சுத்தி வருது. சத்துவரஜ தமோ நிலையில சுத்தி வருது. ஆத்மாவும் ஒளிப்புள்ளியா இருக்குது, பரமாத்மாவும் ஒளிப்புள்ளியா இருக்குது. நீங்க தந்தை நினைவு செய்வதன் மூலமா உங்களுக்கு அந்த ரெக்கைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. பறக்கக்கூடிய ரெக்கைகள் அப்படின்னு. அது ஸ்தூல ரெக்கைகள் கிடையாது, மனம் புத்தி அப்படிங்கிற அந்த ஞான யோகத்தின் ரெக்கைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இதன் மூலமா தான் ஆத்மா தூங்கி. இதுக்கு முன்னாடி ஆத்மா வந்து சிறைப்பட்டு இருந்துச்சு 5 விகாரங்கள்ட்ட இருந்து. இப்ப 5 விகாரங்களை நீங்க விட்டு நீக்கும் போது தந்தை நினைவு உங்களுக்கு அதிகமாகும் போது ஆத்மாவுக்கு அந்த ரெக்கைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா அதுவா பறக்க ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறாரு. பறக்க ஆரம்பிக்கிறதுனா அவருடைய நினைவு தொடர்ந்து ஒரு நினைவு இடைவிடாம இருக்கும்போதுதான் ஆத்மா வந்து பறக்கிறது நிலை அடையுதுன்னு சொல்றாரு. பறக்குது அப்படின்றதுனாலுமே மனசு புத்தி லேசாகுது, அதுதான் கணக்கு. பறக்குதுன்னு அப்படி பறந்து செய்யறது கிடையாது. அந்த மனம் புத்தி லேசாகக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 5 விகாரங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் போது அங்க லேசா இருக்க முடியாது, சுமையுடையதான் இருக்கும் இல்லையா. சுமை லேசான தன்மை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது சொல்றாரு அப்பா. அதான் பறக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறாரு. பறக்க ஆரம்பிக்கிற நிலை ஆத்மாவுக்கு எப்ப வரும்? 5 விகாரங்களை விடும்போது சிஸ்டர். 5 விகாரங்களை எப்ப விட முடியும்? 5 விகாரங்களை இப்போவே நம்ம விடுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம தானா விட முடியுமா இல்ல அப்பா வந்து நினைவுபடுத்தணுமா? அப்பா வந்து நினைவுபடுத்தினா விட முடியும். அப்பாவோட நினைவுல ஆத்ம விகாரங்களை விடும்போது ஆத்மாவுக்கு பறக்கிற ரெக்கை கிடைக்குது அப்படிங்கிறாரு. 5 விகாரங்களை விடுங்கன்னு முதல்ல வந்து அப்பா ஞானம் கொடுக்கறாரு. அப்புறமேல் தான் அப்பா நினைவு செய்யறோம், தூய்மையாகிறதுக்கு முயற்சி செய்யறோம். 5 விகாரங்களை முதல்ல நம்ம அதுல இருந்து விலகி இருக்கும் போதுதான் தந்தை நினைவே அதிகரிக்க ஆரம்பிக்கும் சிஸ்டர். சரி, ஓகே, வாசிங்க நீங்க. 54 பிறவிகளின் பாகம் பதிவாகி உள்ளது அப்படின்னு நமக்கு வந்து அதை புரிய வைக்கிறாரு. ஆமா, ஆத்மா பரமாத்மா டிராமா அந்த 3 விஷயத்தையும் நான் தான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா தன்னை உணர்தல் என கூறப்படுகிறது. அதாவது ஆத்மா என்றால் என்ன, அதையும் புரிய வைக்கின்றேன். இதைத்தான் ஆத்மா தன்னை உணர்தல்
நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆத்மா தன்னை உணர்தல் என கூறப்படுகிறது அப்படிங்கிறார் அப்பா. ஆத்மா புருவத்தின் மத்தியில் இருக்கிறது, புருவத்தின் மத்தியில் பிரகாசமாக ஜொலிக்கும் நட்சத்திரம் போன்றது என கூறுகின்றனர். ஆனால் ஆத்மா என்றால் என்ன, இதனை முற்றிலும் புரிந்து கொள்ளவில்லை. ஆத்மாவுடைய காட்சி கிடைத்தது என யாரேனும் கூறினால் அவர்களுக்கு புரிய வையுங்கள். நீங்கள் புருவத்தின் மத்தியில் நட்சத்திரம் போன்று இருக்கிறது என கூறுகின்றீர்கள். பிறகு நட்சத்திரத்தில் என்ன காண்பீர்கள்? திலகம் கூட நட்சத்திரம் போன்று இடுகின்றனர், சந்திரனிலும் கூட நட்சத்திரம் காட்டுகின்றனர். உண்மையில் ஆத்மா உருவத்தில் நட்சத்திரம் போன்றது. நீங்கள் ஞான நட்சத்திரங்கள், மற்றபடி வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சம் தருகின்றன. அவைகள் எதுவும் தேவதைகள் இல்லை என தந்தை புரிய வைக்கின்றார். அந்த ஏன்னா சூரியன் சந்திரன் அவங்கெல்லாம் தேவதைகள்னு சொல்லி வச்சுட்டாங்க. சந்திரனுக்கு 27 மனைவிகள் இருந்ததா சொல்லி வச்சிருக்காங்க. அந்த 27 நட்சத்திரங்கள் தான் நமக்கு அந்த இது இருக்கு இல்லையா, ஜாதகத்துல வருது இல்லையா, அதெல்லாம் அப்படி சொல்லி வச்சுட்டாங்க. அவங்களாம் தேவதைங்க அப்படின்னு. அதெல்லாம் தேவதைங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்பா. நீங்க ஞான நட்சத்திரங்கள் உருவ மத்தியில ஒளி புள்ளியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாவின் ரூபமே அந்த ஒளி புள்ளி தான் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். சூரியனோட மனைவி கூட வெப்பம் தாங்க முடியாம கீழே வந்துட்டாங்க அப்படின்லாம் ஒரு கட்டுக்கதை சொல்லி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் அப்பா சொல்றாரு, அவங்க எல்லாம் எதுவும் தேவதைகள் இல்லை. ஆமா, அது வெறும் வெளிச்சம் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றேன். சூரியனுக்கு தண்ணீர் தருவதாக காட்டுகின்றனர். பக்தி மார்க்கத்தில் இந்த பாபாவும் அனைத்தை செய்து வந்தார். சூரிய தேவதாய நமக, சந்திர தேவதாய நமக என கூறி தண்ணீர் குடிக்கின்றனர். இவையெல்லாம் பக்தி மார்க்கமாகும். இவர் நிறைய பக்தி செய்து வந்தார். முதல் நம்பர் பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து முதல் நம்பர் பூஜாரியாக ஆகிவிட்டார். நம்பர் கணக்கிடப்படும் அல்லவா, ருத்ர மாலையிலும் நம்பர் இருக்கிறது அல்லவா. இவர் அனைவரையும் விட அதிகமாக பக்தி செய்தார். இப்பொழுது சிறியோர் பெரியோர் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும். இப்பொழுது நான் அனைவரையும் அழைத்து செல்வேன். பிறகு நீங்கள் திரும்ப கலியுகத்தில் வரமாட்டீர்கள். மற்றபடி பிரளயம் ஏற்பட்டது, தண்ணீரில் மூழ்கியது, பிறகு ஆளிலையில் கிருஷ்ணர் வந்தார் என சாஸ்திரத்தில் காட்டியுள்ளனர். கடல் சம்பந்தமான விஷயம் இல்லை என தந்தை புரிய வைக்கின்றார். அங்கு கர்ப்ப மாளிகையாக இருக்கும். அங்கு குழந்தைகள் மிகவும் சுகமாக இருப்பார்கள். இங்கு கர்ப்ப ஜெயிலாக இருக்கிறது. பாவத்தின் தண்டனையை கர்ப்பத்தில் அனுபவிக்கின்றனர். இருந்தாலும் தந்தை கூறுகின்றார், மன்மனாபவ, என்னை நினைவு செய்யுங்கள். கண்காட்சியில் சிலர் கேட்கின்றனர், ஏனிப்படி சித்திரத்தில் வேறு தர்மங்களை ஏன் காட்டவில்லை? மற்றவர்களுக்கு 84 பிறவிகள் இல்லை என கூறுங்கள். அனைத்து தர்மங்களும் கல்ப மரத்தில் காட்டப்பட்டு இருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுப்போம் என கணக்கு பாருங்கள். ஏனிப்படியில் 84 பிறவிகளை மட்டுமே காட்ட முடியும். மற்ற அனைத்தும் காலச்சக்கரம் மற்றும் கல்ப மரத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதில் அனைத்து விஷயங்களும் புரிய வைக்கப்பட்டுள்ளன. ஓகே சிஸ்டர். அந்த சந்தியா வந்தனத்தை பத்தி சொல்றாரு. சூரியனுக்கு இப்படி தண்ணீர் அள்ளி ஊத்துவாங்க இல்லையா, சூரியன் தண்ணி கொடுக்கறது மாதிரி, அது எல்லாமே பக்தியின் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த உலகம் பிரளயமாகும், அப்ப நீரினால மூழ்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் ஆளி இலையில வந்ததா சொல்றாங்க. இதெல்லாம் சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா தந்தை சொல்றாரு, சொர்க்கத்துல அந்த கிருஷ்ணர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அதாவது கர்ப்ப மாளிகை போல இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. இங்க வந்து கர்ப்ப ஜெயில் போல இருக்குது. ஜெயில தண்டனை கிடைக்கும் இல்லையா, அது போல பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கர்ப்பத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அங்க எந்த பாவமும் இல்லாத காரணத்தினால கர்ப்ப மாளிகை போல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த சக்கரத்தை பத்தி சொல்றாரு. 84 பிறவிகள் சக்கரத்துல அந்த விஷயம் இருக்குது இல்லையா, அந்த கல்ப விருட்ச மரத்தையும் அந்த ஏணிப்படி சித்திரத்தையும் வச்சு காமிக்கிறீங்க. இந்த ஏணிப்படி சித்திரத்துல ஏன் மற்ற தர்மத்து ஆத்மாக்களை பத்தி சொல்லல அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது எல்லாமே இந்த கல்ப விருட்ச மரத்துலயும் இந்த சுயதர்சன சக்கரத்திலையும் இந்த சக்கரத்தின் படத்துலயும் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அங்கதான் துவாபர யுகத்துல இந்த தர்ம பிதாக்கள் வராங்க, தர்ம ஸ்தாபனை நடக்குது அப்படின்றத சொல்ல முடியும், உங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏணிப்படி சித்திரத்துல நம்ம மட்டும்தான் பிராமண தர்மத்துல இருந்து எப்படி தேவதை ஆகிறோம், தேவதையில இருந்து சத்திரியன் ஆகிறோம், வைசியன் ஆகிறோம், சூத்திரர் ஆகிறோம் அப்படிங்கிற நம்மளுடைய விஷயம் மட்டுமே இருக்கும் அந்த ஏணிப்படி சித்திரத்துல அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர்.
புரிய வைக்கப்பட்டுள்ளன. லண்டன் எங்கிருக்கிறது, மற்ற நகரங்கள் எங்கிருக்கிறது என்பதை வரைபடத்தை பார்க்கும் பொழுது புத்தியில் வருகிறதல்லவா? தந்தை எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கின்றார். 84 பிரவி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என கூறுங்கள். இப்பொழுது தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். இதனால் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்வீர்கள். எந்தவித கஷ்டமும் கிடையாது. எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ தந்தையை நினைவு செய்யுங்கள். பிறகு இந்த பழக்கம் உறுதியாகிவிடும். தந்தையின் நினைவில் நீங்கள் டெல்லி வரை நடந்து சென்றாலும் களைப்பு ஏற்படாது. உண்மையான நினைவு இருந்தால் தேகத்தின் உணர்வு நீங்கும். பிறகு களைப்பு ஏற்படாது. ஞானத்தில் கால தாமதமாக வருபவர்கள் கூட இன்னும் வேகமாக நினைவில் முன்னேறி செல்வார்கள். அச்சா ஆமா, இப்ப அப்பா சொன்னார் பாத்தீங்களா, தந்தை நினைவுலயே நடந்து போங்க அப்படின்னு. அது எங்க இருந்து மதுபன்ல இருந்து டெல்லி வரைக்கும் உங்களால களைப்பு இல்லாம நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை நேத்து நான் ஒரு பயிற்சி பண்ணி பார்த்தேன். ஆத்மாவான நான் ஒளி புள்ளியா இருக்கேன். இந்த 70 கிலோ சரீரத்தை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கேன் அப்படின்றதுலயே கவனம் இருந்துட்டே இருந்துச்சு நேத்து. அப்படித்தான் யோகா பண்ணிட்டு நடந்துகிட்டே யோகா பண்ணிட்டேன். 15 நிமிஷம் எப்படி போச்சுனே தெரியல, அவ்வளவு குசியா இருந்துச்சு எனக்கு. அதே போலதான் பாபா சொல்றாரு, தந்தை நினைவுலயே நீங்க டெல்லி வரைக்கும் நடந்து போகலாம், களைப்பே ஏற்படாது அப்படின்னு. அப்புறம் என்ன சிஸ்டர் சொன்னாரு? நினைவு இருந்தால் தேகத்தின் உணர்வு நீங்கிவிடும், கழிவு ஏற்படாது. தூய்மை எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்வீர்கள். இந்த பழக்கம் வந்து நமக்கு அப்படியே உறுதியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த பயிற்சி பண்ணிட்டு வந்து அப்படியே கண்ணாடியை பார்த்தனா முகம் தெரியும் இல்லையா, அப்ப இந்த சரீரமே நான் இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பர். அதான் தேகத்தின் அபிமானத்தை விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரப்பா. ஓகே சிஸ்டர், சூப்பரா. அதான் லண்டன் எங்க இருக்குதுன்னு இந்த மற்ற நகரங்கள் எங்க இருக்குது அப்படின்னு வரைபடத்தை பார்த்தா தெரியுது இல்லையா? அதே போல இந்த கல்ப விருஷ மரத்தையும் இந்த பார்த்தா மற்ற தர்ம பிதாக்கள் எப்ப வராங்க எங்க வராங்கிறத புரிஞ்சுக்க முடியும். தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கக்கூடிய இடம் துவாபர யுகம். அந்த விஷயத்த அந்த கிளைகள்லாம் காமிச்சிருக்காங்க இல்லையா அந்த கல்ப விருஷ மர படத்துல, மேப் மாதிரி காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்திதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு தந்தையின் பரிசுத்த நினைவில் இருந்து தேக உணர்வை நீக்க வேண்டும். தன்னுடைய சர்மாதித்த நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும். இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே அழியாத வருமானத்தை சேமிக்க வேண்டும். இந்த சரீரம்ங்கிறாரு. ஆமா, மிக மிக மதிப்பு வாய்ந்த சரீரம் சிஸ்டர் இது அப்படின்னு ஒரு நேரத்துக்கு சொல்லுவாரு. இன்னொன்னு என்ன சொல்லுவாரு, இந்த தேகத்தின் பற்றே உங்களுக்கு இருக்கக்கூடாது, இந்த தேகத்தையும் மனுஷா மறந்துடுங்கன்னு சொல்லுவார். ரெண்டுலயுமே பேலன்ஸ் இருக்குது. இந்த சரீரம் பிஞ்ச செருப்புக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த சரீரம் சங்கம யுகத்துல வைரமான யுகத்துல இருக்கிற வைரமான சரீரம். இத வச்சு தானே புருஷார்த்தம் செய்யணும், இத வச்சு அழியாத வருமானத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்பா ஜென்மம் கொடுக்கும் போது சரீரம் இருந்தது, இந்த சரீரம் தானே இருந்துச்சு, அதான் விலை மதிக்க முடியாத சரீரம்னு சொல்லுவார். ரெண்டுலயுமே பேலன்ஸ் இருக்குது சிஸ்டர். எந்த விஷயத்துக்காக அதை பயன்படுத்தணும், எந்த விஷயத்துக்காக அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். 5 விகாரங்கள் அந்த விஷயத்துக்காக இதை பயன்படுத்தக்கூடாது, இதன் மீது நமக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற போது இதை செருப்புன்னு சொல்லுவாரு. புருஷார்த்தம் செய்யும் போது இந்த வச்சு தானே நீங்க புருஷார்த்தம் செய்றீங்க, இந்த சரீரத்துல இருக்கும் போது தானே தந்தை உங்களுக்கு கிடைச்சாரு அப்படின்னும் போது இது விலை மதிக்க முடியாத சரீரம் இல்லையா, இது விலை மதிக்க முடியாத சங்கமயுக வாழ்க்கை இல்லையா, இந்த சரீரம் இல்லைன்னா சங்கமயுக லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கறது மாதிரி கேட்கும் போது அந்த சரீரம் முக்கியமானதுன்னு சொல்லுவார். அதுதான் பேலன்ஸ். அந்த தெராசு தட்டு இருக்குது இல்லையா, 2 பக்கமும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடாம அசையாம இருக்கணும் மாதிரி பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே சிஸ்டர், அதான் இப்ப என்ன சொல்றாரு, தேகத்தின் பற்றி எதுவும் இருக்கக்கூடாது, பரிசுத்தமான தந்தையின் நினைவுக்காக நீங்க இந்த தேக அபிமானத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே அழியாத வருமானத்தை சேமிக்க வேண்டும் அப்படிங்கிறார். செகண்ட் பாயிண்ட், ஞானம் நிறைந்த ஆத்மாவாகி மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தந்தையிடம் கேட்டதை தாரணை செய்து மற்றவர்களுக்கு கூற வேண்டும். 5 விகாரங்களை தானம் செய்து ராகுவின் கிரகணத்திலிருந்து விடுபட வேண்டும். தந்தையிடம் கேட்டதை தாரணை செய்யணும், 5 விகாரங்களை தானம் செய்யணும். ரைமிங்கா வருது. ஆமா, தந்தை கொடுத்த ஞானத்தை தாரணை செய்யும் போது 5 விகாரங்களை தானம் செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு.
இந்த கிரகணம் நீங்குங்கிறது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சந்திர கிரகணம் தண்ணி பார்த்தோம்னா தெரியும் சிஸ்டர். அந்த கருப்பு கொஞ்சம் கொஞ்சமா விலகும் பாத்தீங்க இல்லையா? ஆமா, அது பாம்பு போல மழுங்கிட்டுருவாங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது இல்லையா? அது போல தந்தை நினைவு அதிகரிக்க அதிகரிக்க அந்த அழுக்குகள் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த யோக அக்னினால கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே போயிடும். முழுமையா அந்த நிலவு முழுசா வரும்போது பௌர்ணமி. அதுவும் பாருங்களேன், பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த கிரகச்சாரம் பிடிக்கும். சந்திர கிரகணம் வரும்போதுன்னா இந்த ரெக்கார்டு வாய்ஸ் ரெக்கார்ட்ல வந்து அடியில பிரேக் ஆகி வருது எனக்கு. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அந்த சந்திரன் வந்து அந்த 16 கலைகள் நிரம்பியது அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் முழுமை சந்திரனா இருக்கும். அப்பதான் அந்த கிரகணமும் பிடிச்சு விலகும். அதான் பாபா சொல்றாரு. இங்க 5 விகாரங்களை தானமா கொடுத்துருங்க அப்பாவுக்கு, அப்ப நீங்க முழுமை நிலையா அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். வரதானம் சொல்றாங்க, ஒரு வழி மற்றும் ஒரு ரசனை மனோநிலை மூலம் நிலத்தை பலன் நிறைந்ததாக ஆக்கக்கூடிய தைரியமானவர் ஆகுக. ஒரு வழி மற்றும் ஒரு ரசனை மனோநிலை மூலம் நிலத்தை பலன் நிறைந்ததாக ஆக்கக்கூடிய தைரியமானவர் ஆகுக. எப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தைரியமானவராகி குழுவில் ஒரு வழி மற்றும் ஒரு ரசனையின் ஸ்திதியில் இருக்கிறீர்களோ அல்லது ஒரே காரியத்தில் ஈடுபட்டு இருக்கின்றீர்களோ அப்பொழுது தானும் சதா மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள், மேலும் களத்தையும் பலன் மிக்கதாக ஆக்குகின்றீர்கள். இருங்க சிஸ்டர், என்னன்னு சொல்லிடலாம். என்னதுன்னா, குழந்தைங்க தைரியமானவர்களாகி குழுவுல வரும்போது அந்த ஒரே வழி மற்றும் ஒரே ரசனை அப்படிங்கிற ஸ்திதியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரே காரியத்தை செய்யும் போது நீங்களும் மகிழ்ச்சியுடையவரா இருப்பீங்க. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? இந்த பலன், அந்த பூமி இருக்குது இல்லையா, நம்ம களத்தையும் பலன் மிக்கதாக ஆக்குகின்றீர்கள். சேவையின் களம் இருக்குது இல்லையா, அந்த நீங்களும் மகிழ்ச்சியா இருந்து இந்த சேவையின் களத்தையும் அந்த தயார் செய்வீங்க அப்படின்னு சொல்ற. அந்த வாயு மண்டலம், அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் சரியாக்குவீங்க அப்படின்னு சொல்ற. ஓகே சிஸ்டர். அடுத்து இந்த சேவா கேந்திரத்தை சொல்றாரு. சேவை கேந்திரமா இருக்கட்டும், இல்ல சேவை செய்யக்கூடிய இந்த வெளியெல்லாம் போய் சேவை செய்யறோம்ல, எக்ஸிபிஷனா இருக்கட்டும், வெளி அதுல போய் சேவை செய்யும்போது அந்த வாயுமண்டலம் நல்லா இருந்தாதான் அவங்களுக்கும் புரியும். ஏன்னா எப்பவும் கூச்சல் இதா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த அமைதியின் வைப்ரேஷன்ஸ் கிடைக்காது, ஒரு புது அனுபவம் கிடைக்காது இல்லையா? ஏதோ 10ல் 11 கேட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்காக சொல்றேன், அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது. அந்த களத்தையும் தயார் செய்வீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க மகிழ்ச்சியோடு இருந்து அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த மகிழ்ச்சியின் வைப்ரேஷன்ஸ் அங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே சிஸ்டர். அடுத்து இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானத்தின் மூலம் இப்பொழுதே விதை தூவுகிறார்கள், உடனே பலனையும் எடுக்கின்றார்கள். அதுபோல அமைதி சக்தியின் மூலம் சகஜமாக மற்றும் தீவிர வேகத்தில் பிரத்யட்சத்தை பார்ப்பீர்கள். எப்படி இன்றைய காலத்துல விதை போடுறாங்க, தூவுறாங்க, கொஞ்ச நாள்லயே அது பலன் கொடுக்கறது மாதிரி வந்துடுது இல்லையா, உடனடி பலன் கிடைக்குது இல்லையா? அது போல சொல்றாரு, நீங்க அமைதி சக்தி தான் உங்களுடைய அந்த விதை போல. அந்த அமைதி சக்தியை நீங்க இப்ப கொடுக்கும் போது, அந்த இடத்தை உருவாக்கும் போது அந்த அந்த தீவிர வேகம் ஏற்படும், தந்தையின் பிரத்யட்சத்தா வெளிப்படும் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சீக்கிரம் புரிஞ்சு கொடுவாங்க. இப்பெல்லாம் 5 வருஷத்துல காய்ச்சிருது. முன்னாடி எல்லாம் தென்னை மரம் வச்சா வச்சா தலைமுறை தான் அதை அனுபவிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அதான் 20 வருஷம் 25 வருஷம் ஆகும் ஒருத்தர் தேங்காய் தென்னை மரம் வர்றதுக்கு. இப்ப 5 வருஷத்துல நம்ம பலன் எடுத்துறோம். அதை இங்க சொல்றாருப்பா. ஆமா ஆமா. மூலம் இப்பொழுதே விதை தூவுகிறார்கள், உடனே பலன் இருக்கின்றார்கள். அது போல அமைதி சக்தியின் மூலம் சகஜமாக மற்றும் தீவிர வேகத்தில் பிரத்யட்சத்தை பார்ப்பீர்கள். சுய தடைகள் அற்றவர்களாக ஆகி ஒரு பாபாவின் அன்பில் மூழ்கி ஒரு வழி ஒரு ரசனையில் இருக்கும் போது மற்ற ஆத்மாக்கள் தானாகவே சகயோகி ஆவார்கள், பூமியின் பலன் தருவதாக ஆகிவிடும். நீங்க சுயம் தடையற்றவராகி தந்தையின் அன்புல மூழ்கி இருந்து இந்த ஒரே வழி ஒரே ரசனைப்படி நீங்க நடந்துக்கும் போது அப்படின்னு சொல்றாரு. நடந்துக்கும் போது என்ன சிஸ்டர் சொன்னாரு? பிரத்யட்சத்தை பார்ப்பீர்கள், சுயம் தடைகளற்றவர்களாகி பாபாவின் அன்பில் மூழ்கி ஒரு வழி ரசனையில் இருக்கும்போது மற்ற ஆத்மாக்கள் தானாகவே சகயோகி ஆவார்கள், பூமியும் பலன் தருவதாக ஆகிவிடும். மற்றவர்களும் சகயோகி ஆவாங்க, இந்த பூமியும் பலன் கொடுக்கக்கூடியதா ஆயிடும். ஓகே சிஸ்டர். ஸ்லோகன் சொல்றாங்க, யார் அபிமானத்தை மரியாதை என நினைக்கிறார்களோ அவர்கள் பணிவுள்ளவராக ஆக முடியாது.
ஆமா. அபிமானத்தை ம் அதாவது மரியாதை. மரியாதைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பணிவுள்ளவர்களா ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது மற்றவர்கள் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்க இல்லையா? மத்தவங்க எல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் அபிமானம். அதுதான் அது பணிவுள்ளவர்களா ஆக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாமளே சுயமரியாதையில இருக்கணும். நாம சுயமரியாதையில இருக்கும்போது மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருப்போம். மற்றவங்க கிட்ட இருந்து மரியாதைய வாங்கக்கூடியவங்களா இருக்க மாட்டோம். அதான் சொல்றாரு, மற்றவர்கள்ட்ட மரியாதை எதிர்பார்க்கறது வந்து என்னது அபிமானம் அப்படின்னு சொல்றாரு. அது பணிவு தன்மையுடையவரா ஆக்காது. நீங்க சுயமரியாதையில இருங்க. அப்ப மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்ப நீங்களும் சதா பணிவுள்ளவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அப்பா எப்பவும் சுமான்லயே இருங்க அப்படின்னு சொல்லுவார். சுமான்ல இருந்தீங்கன்னா நீங்களும் குசியா இருப்பீங்க, மற்றவர்களுக்கும் குசி கொடுக்கக்கூடியவங்களா, மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா, அன்பு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார். அதான் இங்க ஸ்லோகன்ல சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே பிரதர். அவ்யக்த சமிக்கை. ஏகாந்த பிரியர் ஆகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள். ஏகாந்தவாசி மற்றும் இனிமையான அமைதி, இரு சொல்லும் அதிக வேறுபாடு உள்ளது. ஏகாந்தவாசி மற்றும் இனிமையான அமைதி, இரு சொல்லும் அதிக வேறுபாடு உள்ளது. ஆனால் சம்பூர்ண தன்மையில் இரண்டும் சமநிலை வேண்டும். எந்த அளவு ஏகாந்தவாசியோ அந்த அளவு இனிமை கலந்த அமைதியும் வேண்டும். ஏகாந்தத்தில் ரமணீகரம் தொலைந்து விடக்கூடாது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து சமமாக இருக்க வேண்டும். அவ்வப்போது ஏகாந்தவாசி, அவ்வப்போது ரமணீகரம். எந்த அளவு கம்பீரமோ அந்த அளவு இணக்கமும் வேண்டும். இணக்கம் என்றால் அனைவருடைய சுபாவம் சமஸ்காரத்துடன் இணைந்து செயல்படுபவர்கள். ஆமா, அதாவது எப்பயும் இந்த ஏகாந்தவாசி ஆகிறதுன்னு கூடவே இனிமையான அமைதி உடையவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு வார்த்தையுமே வேற வேற டிஃப்ரெண்ட்ல போகக்கூடிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் சம்பூர்ண நிலை, அந்த சம்பூர்ண தன்மைக்கு ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சமநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏகாந்தமா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ரமணிக தன்மை, அந்த இனிமை தன்மை போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. தனிமையில இருக்கணும் ஒதுங்கிடக்கூடாது எல்லார்கிட்ட இருந்தும். அந்த இனிமை தன்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ரமணிக தன்மையும் இருக்கணும், இந்த ஏகாந்த வாசி தந்த தன்மையும் இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு, கம்பீரத்தன்மை இருக்கணும், அடுத்தவங்களோட இணக்கமா போகக்கூடிய விஷயமும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கம்பீரத்தன்மைனா அந்த ராயல்ட்டியோடையும் இருக்கணும். நாம் மிக உயர்ந்த ஆத்மா அப்படிங்கிற ராயல்ட்டி நமக்குள்ள இருக்கணும். கூடவே அடுத்தவங்களோட இணங்கி போகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரங்களோட அந்த மிலன் செய்யக்கூடியவங்களா இருக்கணும்னு சொல்லுவார். சம்ஸ்கார மிலன், சம்ஸ்காரங்களின் சந்திப்பின் நடனம் ஆடுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்பா. அத சொல்றாரு, மற்றவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்தோட இணங்கி போகணும் அப்படின்ட்டு இருக்காரு. சம்ஸ்கார மோதல் வரக்கூடாது. சம்ஸ்கார மோதல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், மாயை வரும், பிரவேசம் ஆயிடும். அப்புறமேல நம்மளால புருஷார்த்தம் செய்ய முடியாது, தோல்வி அடைஞ்சிருவோம். அதனாலதான் சம்ஸ்காரங்களோடு இணங்கி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் மிக உயர்ந்த ஆத்மாங்கிற கம்பீரத்தன்மை நமக்குள்ள இருக்கணும். ஆனா வெளிப்புறமா மற்ற ஆத்மாக்களோட சம்ஸ்காரம் மிலன் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரோட இணங்கி போகணும், இணக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏகாந்தவாசி ரமணீகரம் ரெண்டையும் சொல்லியிருக்காரு. ஏகாந்தவாசினா தனிமையா போய் ஒதுங்கி விட்டுற முடியாது, ரமணீகரமா இருக்கணும். புதுசா நம்ம இது பண்ணணும், வித்தியாசமா முயற்சி பண்ணணுங்கிறாரு. இல்ல உள்ளுக்கு நமக்குள்ள இருக்க விஷயம் தான் ஏகாந்தவாசின்றது. உள்ள வெளியே அப்படி வச்சுக்கோங்களேன். உள்நோக்கு முகம் வெளிநோக்கு முகம் ரெண்டு இருக்குது இல்லையா நமக்கு. உள்நோக்கு முகத்துல நம்ம எப்போ ஏகாந்தவாசியா இருக்கணும், அந்த கம்பீரத்தன்மையோட, நான் மிக உயர்ந்த ஆத்மாங்கிற கம்பீரத்தன்மையோட இருக்கணும். வெளிப்புறமா வரும்போது எல்லார்கிட்டையும் அந்த ரமணீக தன்மையோடு இனிமை தன்மையோடு அந்த மாதிரி பழகணும், இணக்கமா செயல்படணும், எல்லாருடைய சுபாவ சம்ஸ்காரத்தோட இணங்கி போகணும் அப்படின்னு சொல்றாரு. உள்ள வெளியே அப்படி வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பாபாக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.